ஒரு காலத்துல குடிக்கு அடிமையா இருந்த கிராமத்தை செஸ் மூலம் திசை திருப்பியது எப்படி? ஆனா இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்க காரணம் ஒரே மனிதர். ஒரு காலத்துல மதுவுக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையா இருந்த கேரளாவுடைய சித்தூர் மாவட்டத்துல உள்ள சிறிய கிராமம் தான் மாரோட்டிச்சல். 1960கள்லயும் 70கள்லயும் இந்த கிராமத்துல சட்டவிரோதமா மதுக்கூடங்கள் வச்சு அது மூலயமா மக்கள் கட்டுப்பட்டு இருந்தாங்க. இதனால குடும்பத்துல சிக்கல், ஏழ்மை, சமூக கலவரம் போன்றவை ஆச்சு. அதே கிராமத்தை சார்ந்த உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பொழுதுபோக்கா செஸ் விளையாட ஆரம்பிச்சாரு. அப்போ அங்க இருக்க வேலையை விட்டு கிராமத்துக்கு திரும்பிய அவர் மதுவால ஏற்பட்ட அழிவை நேர்ல பாக்குறாரு. அப்போ கிராமத்துல தேநீர் கடை வச்சு அந்த தேநீர் கடையில செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அங்க வர வாடிக்கையாளர் எல்லாரையும் விளையாட கூப்பிட்டு அதை எப்படி விளையாடணும் அப்படின்னு கத்துத்தராரு. அடிக்கடி அங்க வர மக்கள் எல்லாமே இதை விளையாட ஆரம்பிக்க மதுவுல இருந்த கவனம் திரும்பி சதுரங்கம் ஒரு புதிய ஆர்வமா மாறுச்சு. அதிகாரிகளும் மதுக்கூடங்களை மூட ஆரம்பிச்சாங்க. சிறுவர்கள், பெரியவர்கள், விவசாயிகள் வரை எல்லாருமே அங்க செஸ் விளையாட கத்துக்கிட்டாங்க. வீடுகள், தேநீர் கடை, பொதுமக்கள் கூட எல்லா இடங்கள்லயும் மக்கள் பெரும்பாலும் செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. சில ஆண்டுகள் கழிச்சு கிராமத்துல 90% அதிகமானவங்களுக்கு செஸ் விளையாட தெரிஞ்சது. மாரோட்டிச்சல் இந்தியாவுடைய சதுரங்க கிராமமா மாறுச்சு. இதை கண்டு உற்சாகம் அடைந்த உன்னிகிருஷ்ணன் அவர் தேநீர் கடை கூடவே செஸ் மையமாவும் மாத்தினாரு. அங்க இலவசமா பயிற்சியும் வழங்கிட்டு இருந்தாரு. இந்த கிராமத்தை மையமா வைத்து ஆகஸ்ட் கிளப் அப்படின்ற ஒரு திரைப்படமும் வந்தது. உன்னிகிருஷ்ணனுடைய இந்த சின்ன முயற்சியானது அந்த கிராமத்துடைய தலையெழுத்தையே மாத்துச்சுன்னே சொல்லலாம்.